பொதுவா பள்ளி உயர்கல்வி இந்த ரெண்டு விஷயத்திலையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்றது கல்வியும் மருத்துவமும் எனது இரண்டு கண்கள் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுமை பெண்கள் தமிழ் புதல்வன் இந்த ரெண்டு திட்டத்தால மட்டும் 8 லட்சம் மாணவர்கள் மாதந்தோறும் 1000 பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்தார்களோ அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் சொல்லி 8 லட்சம் குழந்தைங்களுக்கு நம்முடைய முதல்வர் மாதம் 1000 ரூபாய் தரார். அது மட்டும் இல்ல, தமிழ் புதல்வன் ஒரு திட்டம். அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தால இது வரைக்கும் 41 லட்சம் பேர் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தால. இந்த நான் முதல்வன் திட்டத்தால கல்வி என்ன கற்க வேண்டும் என்கின்ற வகையிலான வழிகாட்டுதலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்கின்ற வகையிலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் படிப்பதற்குண்டான கல்வி உதவி என்கின்ற வகையில் 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடு முழுவதிலும், ஏன் உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை தெற்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி என்கின்ற வகையில் இந்த ஒரு மாதம் முழுவதும் ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருக்கிறது. இன்றைக்கு நூற்றாண்டு கண்ட ஐயன் கலைஞருக்கு மாணவ சமுதாயத்தின் சார்பில் பாராட்டு என்கின்ற வகையில் 2000 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் கல்விக்கான உதவித்தொகை தருகிற நிகழ்வும் இனிய நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவருடைய சீரிய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதற்கும் 2 நாள் கழித்து மகளிருக்கு, தொடர்ந்து திருநங்கைகளுக்கு, அதேபோல் வயது மூத்தவர்களுக்கு என்று பல தரப்பினரும் பயன்பெறுகிற வகையிலான நிகழ்ச்சிகளாக இந்த மாதம் முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தென்சென்னை மாவட்டத்தில் உருவாக்கி தந்த அடையாளங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டு வணிக வளாகம், அதேபோல் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகம், தமிழ் செம்மொழி தமிழாய்வு மைய வளாகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று கட்டப்பட்டிருக்கிற ஒன் ஸ்டாப் சென்டர் கண்ணகி நகர், இப்படி பல்வேறு இடங்களில் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவிருக்கிறார்கள். இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக இனிய நண்பர் பிரபாகர் ராஜா அவருடைய சீரிய தலைமையில் இந்த பகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய திரு தனசேகர், காசிமுத்து மாணிக்கம், இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் கண்ணன் ராஜா, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் வாசுகி பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் போன்ற அனைவருடைய முன்னிலையிலேயும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக பள்ளி உயர்கல்வி இந்த ரெண்டு விஷயத்திலையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்றது கல்வியும் மருத்துவமும் எனது இரண்டு கண்கள் சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுமை பெண்கள் தமிழ் புதல்வன் இந்த ரெண்டு திட்டத்தால் மட்டும் 8 லட்சம் மாணவர்கள் மாதந்தோறும் 1000 பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்தார்களோ அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் சொல்லி 8 லட்சம் குழந்தைங்களுக்கு நம்முடைய முதல்வர் மாதம் 1000 ரூபாய் தரார். அது மட்டும் இல்லை, தமிழ் புதல்வன் ஒரு திட்டம். அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தால் இது வரைக்கும் 41 லட்சம் பேர் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தால். இந்த நான் முதல்வன் திட்டத்தால் கல்வி என்ன கற்க வேண்டும் என்கின்ற வகையிலான வழிகாட்டுதலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்கின்ற வகையிலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் படிப்பதற்குண்டான கல்வி உதவி என்கின்ற வகையில் 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் பெயரால் பள்ளி கட்டிடங்களை இன்றைக்கு சீர்படுத்துவதற்கு 7500 கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டுகளுக்கு என்று திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டும் 1500 கோடி ரூபாயை இன்றைக்கு கட்டிடங்களை, பள்ளி கட்டிடங்களை கட்டித்தருவதற்கான நிதியாக தந்து இதுவரை பள்ளிக்கல்வி வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பள்ளி மாணவர்களுக்கான ஆட்சியாக
கல்வியை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்கும் ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. உயர்கல்வியை முடித்து கல்லூரி கல்விகளுக்கு செல்பவர்களுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பார்த்தோம்னா உயர்கல்விக்கான சதவிகிதம் வெறும் 29%. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் உயர்கல்விக்கான சதவிகிதம் 51%. இந்தியா முழுமைக்கும் 29%, தமிழ்நாட்டில் மட்டும் 51%. அதுக்கு என்ன காரணம்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மேல்நிலை பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு செய்கிற உதவி, அவர்கள் அடுத்து இந்த உயர்நிலை கல்விக்கு செல்லும் போது மாதந்தோறும் தருகிற அந்த உதவித்தொகையின் மூலம் அவருடைய கல்வி தேவையை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டும் கல்வி துறையின் சேவை என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மிக சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் விரும்பிய இந்த மாணவர்களுக்கான கல்வி சேவையை, கல்வி தேவையை நம்முடைய முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் பிரபாகர் ராஜா அவருடைய சீரிய தலைமையில் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு ராஜா அவர்கள் உங்களிடையே உரையாற்றி உங்களுக்கான அந்த உதவித்தொகையும் கல்வி உபகரணங்களையும் வழங்குவார் என்று கூறி, இனிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளையும் மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.